ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா உழவர் திருநாள் காணும் பொங்கல். இதுக்கு இன்னொரு பெயருமே இருக்கு, கரிநாள். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா கரிநாள் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ கரிநாள் அப்படின்னா என்ன? நம்ம வீட்ல வந்து பாத்தீங்கன்னா சிக்கன், மட்டன், மீன் இப்படி எக்ஸெட்ரா எல்லாமே இருக்கும். சோ இன்னைக்கு நாங்க வந்து பாத்தீங்கன்னா மட்டன் எடுத்தோம். மட்டன் கிரேவி செஞ்சு ருத்திகா பாப்பாவுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சோ ரீதா வந்து பாத்தீங்கன்னா அதுக்காக தான் எல்லாமே ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு தேவையான எல்லா இன்கிரிடியன்ஸும் எடுத்து போட்டு சுவையான கிரேவியை ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. சும்மா சொல்லக்கூடாதுங்க, ரீதா வச்ச கிரேவி வந்து பாத்தீங்கன்னா சூப்பரா இருக்கும். சிக்கன் அவுட்டு மட்டன் அவுட்டு ஏதா இருந்தாலுமே சூப்பரா இருக்கும். மட்டன் குழம்பு ரெசிபி போடுங்களா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டு இருக்கீங்க. கூடி சீக்கிரம் ஒரு வீடியோ மேக் பண்ணிடுவோம். ருத்திகா பாப்பாவுக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு நியூ காஸ்டியூம் போட்டு விட்டுருந்தாங்க. அந்த வீடியோ நம்ம சேனல்ல ரிலீஸ் ஆயிருக்கு. எல்லாருக்குமே உழவர் தின நல்வாழ்த்துக்கள். முன்னெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா மட்டன் கிரேவி வேற டைப்ல ரீதா செஞ்சுட்டு இருந்தாங்க. நிறைய பேர் ஷார்ட்ஸ்ல பாத்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ ரீசெண்டா வந்து பாத்தீங்கன்னா வேற டைப்ல செய்றாங்க. இந்த டைப் எப்படின்னு சொல்லிட்டு கூடி சீக்கிரம் அப்டேட் பண்றேன். ரீதா போட்ட கோலம் சூப்பரா இருக்குன்னு சொல்லி நிறைய பேர் சொல்லிருந்தீங்க. இந்த வீடியோ ரெண்டுல அதோட சின்ன கிளிப்பை காட்டுறேன், அதை நீங்க பாருங்க. ஓகே, ஃபைனலா வந்து பாத்தீங்கன்னா மட்டன் கிரேவி ரெடி. பாப்பாவுக்கு சாப்பாடு போட்டு குழம்பு ஊத்தி பாப்பா கொஞ்சம் கொஞ்சமா ஊட்டி விட்டோம். ருத்திகாவோட கியூட்டான மூமெண்ட்ஸ்லாம் பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. முடிஞ்ச ஒரு லைக், ஒரு கமெண்ட், ஷேர் எல்லாமே பண்ணுங்க. ஓகே गाइस, பை.